ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னா என்ன, அதனோட டெஃபினேஷன் என்ன, மாடல் வெர்ப்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நமக்கு வெர்ப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மாடல் வெர்போட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியேட்னா ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் உள்ள ஒரு தொடர்பை விளக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு சொல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் இன்டர்மீடியேட். ஸோ மாடல் வெர்ப்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். இட்ஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் certain hypothetical condition such as advice, capability or request, and to show a willingness, necessity, capability or possibilities. ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால் செய்யும்போது நம்ம எவ்வளோ வில்லிங்னஸோடு செய்கிறோம், நமக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளோட அதை செய்ய முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வெர்ப்ஸ் தான் மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விருப்பத்தோட ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் விருப்பமே இல்லை கட்டாயத்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம அதுக்கு எவ்வளோ வில்லிங்னஸோடு இருக்கோம், அது நம்மளால் செய்ய முடியுமா, இல்லை நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 மாடல் வெர்ப்ஸ் இருக்குது. என்னென்னா கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஆட் டு, ஷல், ஷுட், வில், வுட். ஸோ இது என்னென்ன, இதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற டெஃபினேஷனை நம்ம இதுக்கப்புறம் வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ மாடல் வெர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது கேன். கேன் அப்படின்றது நம்மளோட எபிலிட்டி, ஆஃபர், பாசிபிலிட்டிஸ், ரெக்வெஸ்ட், பர்மிஷன், நாட் அலோட், இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எபிலிட்டின்னு எடுத்துக்கும் போது நம்மளோட திறமைகளை பற்றி பேசுறது, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது கேன் யூஸ் பண்ணுறோம். ஐ கேன் ஸ்பீக் 3 லாங்குவேஜ், ஐ கேன் ஸ்பீக் 2 லாங்குவேஜ். எனக்கு கண்டிப்பாக 2 லாங்குவேஜ் தெரியும், அதை நான் ஆல்ரெடி படித்து நல்லா மெமரி பண்ணி என்னால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் அப்படின்னும் போது அது என்னோட எபிலிட்டியில் வரும், என்னோட திறமை. இது மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு டவுட்டே கிடையாதுன்னா அப்சல்யூட்லி இந்த விஷயத்த 100% செய்வேன் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கேன் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பாருங்க, ஆஃபர். ஆஃபர்னா நம்ம வாலண்டரியாக போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது, அதுவும் நம்மளால அந்த விஷயத்த கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்ற நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கேன் யூஸ் பண்ணுறோம். கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னும் போது நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா, ஆனால் என்னென்னா நமக்கு இதில் கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக 100% இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம், கேன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா நம்ம இப்போ இந்த விஷயத்தை செய்யறதுனால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உனக்கு இந்த விளைவுகள் தான் வரும் அப்படின்னு நம்ம பாசிபிளாக என்ன நடக்க போதோ அதை பற்றி பேசுறது, அதாவது எ ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் பற்றி பேசுறது தான் பாசிபிலிட்டி. ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர். கண்டிப்பாக நம்ம இப்போ ஸ்மோக் பண்ணுறதுனால நமக்கு ஃப்யூச்சரில் என்ன வரும், கேன்சர் வரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது, அது ஒரு உண்மையான நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி பாசிபிளான விஷயங்களை பற்றி பேசும்போதும் நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட்னா ரொம்ப பொலைட்டாக யார்கிட்டையாவது நம்ம போய் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, கேன் யூ கிவ் மீ த பென்சில், நீங்கள் எனக்கு அந்த பென்சிலை கொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக கேட்குறது. ஓகேவா? கேன் ஐ கோ டு த பார்க், நான் அந்த பார்க்குக்கு போகட்டுமா அப்படின்னு ரொம்ப மரியாதையோடு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் பர்மிஷன். கேன் ஐ பாரோ யுவர் நோட் புக், கேன் ஐ ஸ்பீக் டு மேரி. நெக்ஸ்ட் ஒன் நாட் அலவுட். யூ கேன் நாட் டிரைவ் ஃபாஸ்ட், யூ கேன் நாட் ஸ்மோக் ஹியர். ஸோ இந்த மாதிரி ரிக்வெஸ்ட், பர்மிஷன், நாட் அலவுட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பொலைட்டாக கேட்கும்போது கேன் யூஸ் பண்ணுறோம். நாட் அலவுட் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா? நெகட்டிவ் ஃபார்ம்னா நம்ம ஒரு ஆர்டர் போடுற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு பொலைட்டாக ரிக்வெஸ்ட் வைக்கிற மாதிரியோ அதை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைல்டுக்கிட்ட சொல்லுவாங்க, ஸோ நீ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ அது கிட்டத்தட்ட ஆர்டரும் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்வைஸும் கிடையாது, நீ அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கேன் யூஸ் பண்ணுறோம், அதுவும் நெகட்டிவ் ஃபார்மில். ஓகேவா? ஸோ இந்த ரிக்வெஸ்ட், பர்மிஷன் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கடைசி ஸ்லைடில் பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குட். குட் அப்படின்றதுக்கும் கேன் அப்படின்றதுக்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் மெமரியில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குட் அப்படின்னும் போது பாஸ்ட் எபிலிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸில் வருது, ஆனால் இதை டோட்டலாக டென்ஸை குறிக்காது, ஆனால் யூ கேன் ரிமெம்பர் இட்.
இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ப்ரெசண்ட்டில் உள்ள எபிலிட்டியை பற்றி நீங்கள் பேசும்போது கேன் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டில் உள்ள எபிலிட்டி பற்றி பேசும்போது குட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் ப்ளே எ கிட்டார் வென் ஐ வாஸ் எ சைல்டு. நான் வந்து சைல்டாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது கிட்டார் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்களால இப்போ ப்ரெசண்ட்டில் ப்ளே பண்ண முடியாது அப்படின்ற கட்டத்தில் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிற எபிலிட்டி எப்போ இருக்குன்னா பாஸ்ட்டை வந்து ரிமெம்பர் பண்ணுது நமக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டில் உள்ள எபிலிட்டியை பற்றி நம்ம பேசும்போது குட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான். பட் பாசிபிலிட்டிஸ் அண்ட் பர்மிஷன் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சஜஷன்ஸ். சஜஷன்னா நான் உனக்கு வந்து வில்லிங்னஸாக இருக்கேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீ வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேணான்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், தட்ஸ் யுவர் விஷ், பட் நான் வில்லிங்கோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் ஹெல்ப் யூ வித் ஸ்பானிஷ். நீ ஸ்பானிஷ் கற்றுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறது. ஓகேவா, சாரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆனால் நீங்கள் அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் ரிசீவரோட கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கும், இல்லை நம்ம போகலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு சஜஷன் கேட்கறதுக்குலாம் நம்ம வந்து குட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஐ குட் ஹெல்ப் யூ வித் ஸ்பானிஷ் அப்படின்னும் போது நம்ம அவங்களோட வில்லிங்னஸையும் நம்ம சேர்த்து எதிர்பார்க்குறோம். ஆனால் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் ஸ்பானிஷ் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அங்கே என்ன பண்ண போகிறோம், ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தே குட் கோ டு த மூவிஸ் இஃப் யூ வாண்ட். நீ விருப்பப்பட்டால் அவங்க வந்து மூவி போவாங்க அப்படின்றது இதனோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துலையுமே ரிசீவர்ஸோட சஜஷன் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா எ லாட் ஆஃப் கிரைம் குட் பி ப்ரிவென்டட். பாசிபிலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து பாஸ்ட்டை பற்றி தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எ லாட் ஆஃப் கிரைம் குட் பி ப்ரிவென்டட். நிறைய கிரைம்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே வந்து ஒரு 60% ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேவா. எனக்கு குட் அப்படின்னும் போது கேன் அப்படின்னும் போது ஃபுல்லாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே குட் அப்படின்றதுனால ஒரு 60% வந்து தடுக்கப்பட்டிருக்கலாம். பாசிபிலிட்டிஸ்லே கேன் யூஸ் பண்ணும்போது அது ஒரு 100%, குட் யூஸ் பண்ணும்போது ஒரு 60% தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, குட் ஐ பாரோ யுவர் நோட் புக், வுட் ஐ ஸ்பீக் டு ஹிம். இந்த மாதிரி குட் யூஸ் கேன் ஐ ஸ்பீக் டு ஹிம் இஸ் ஆல்சோ ரைட். பட் நம்ம இங்கே குட் எதனால் யூஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்லி கேன் அப்படின்ற போது நமக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்மளை விட ஒரு ஸ்டெப் ஹையர் ஆஃபீஸர்ஸ் இல்லை நம்மளோட டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்கள்ட்டலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது குட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேன் அப்படின்றது பொலைட் அப்படின்னும் போது குட் அப்படின்றது மோர் பொலைட். ஓகேவா. ஸோ கேனை விட கொஞ்சம் அதிகமாக நான் இன்னும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம குட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கண்டிஷனல் ஆஃப் கேன். ஸோ கண்டிஷனல் அப்படின்னும் போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் கிராமர். பட் நம்ம வந்து இப்போ சும்மா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னா என்னன்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிராமர் கிளாஸ் போடுறேன். இப்போ நம்ம எங்கே எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஐ குட் விசிட் மெனி பிளேசஸ் இஃப் ஐ ஹேட் மோர் மணி. ஹேட் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, பாஸ்ட் டென்ஸில் வர்ற வேர்டு தான் வந்து ஹேட். ஸோ இது வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ குட் விசிட், குட் அப்படின்னும் போதே நான் என்ன சொல்லியிருக்கேன், பாஸ்ட் எபிலிட்டி தான். ஸோ ஐ குட் விசிட் மெனி பிளேசஸ் இஃப் ஐ ஹேட் மோர் மணி. என்கிட்ட நிறைய காசு இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், நிறைய பிளேஸை வந்து விசிட் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி பாஸ்ட்டில் உள்ள எபிலிட்டி, பாஸ்டில் உள்ள பாசிபிலிட்டிஸ் பற்றி நம்ம கண்டிஷனலில் யூஸ் பண்ணும்போது கேனுக்கு பதிலாக குட் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா. ஸோ இது மாதிரி இன்னும் டீட்டெயிலாக கேன் குட்டுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் மே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா கண்டிப்பாக நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது தான் பாசிபிலிட்டி. நமக்கு தெரியும். ஷி மே see him tomorrow before she leaves. அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவனை மீட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் மேபி அதர் ரீசன்ஸ் தட் வி டோன்ட் நோ. மேபி இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி மே கோ. இப்போ நம்ம போகலாம், எந்த ஒரு தடையும் இல்லாத நேரத்தில் நம்ம போகலாம் அப்படின்ற கட்டாயமாக முடிவாக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ இந்த பாசிபிலிட்டிக்கும் கேனுக்கு உள்ள பாசிபிலிட்டி, குட்டுக்கு உள்ள பாசிபிலிட்டிலாம் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பின்னாடி வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்மிஷன். பர்மிஷன் கேட்கும்போது நம்ம மே யூஸ் பண்ணுவோம். குட் கேனை விட இன்னும் மோர் பொலைட்டாக நான் கேட்கணும், ரொம்ப மரியாதையாக கேட்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அங்கே மே யூஸ் பண்ணுறோம். ஹவு மே ஐ ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணட்டும். மே ஐ ஸ்பீக் டு ஹர் ப்ளீஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, குட் கேனை விட இன்னும் நம்ம ரொம்ப மோர் பொலைட்டாக இருக்கணும் நம்ம நினைக்கிற இடத்துல மே யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விஷ். நம்ம யாருக்காவது வந்து விஷ் பண்ணணும் இல்லை ப்ளஸ் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா
மே தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மே யூ ஹாவ் ஏ ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப், மே யூ ஹாவ் ஏ ஹாப்பி டே. ஓகேவா? இது மாதிரி நம்மளோட விஷஸ் பிளெஸிங்ஸ்லாம் சொல்லும்போது நம்ம மே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மைத். கேன் அண்ட் குட்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததோ அதே டிஃப்ரெண்ட் தான் மே அண்ட் மைத்துக்கும் இருக்கும். மே அப்படின்னும் போது அது ரிக்வஸ்டாக ரொம்ப பொலைட்டாக ரிக்வஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், வெரி வெரி பொலைட்டடு. அப்படின்னும் போது மைத் அப்படின்னும் போது வெரி ஸ்ட்ராங் ரிக்வஸ்ட் ஆர் ஸ்ட்ராங் பாசிபிலிட்டியை பற்றி பேசுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாசிபிலிட்டிஸ். ஹி மைட் கம் அண்ட் விசிட் அஸ் நெக்ஸ்ட் இயர். ஸோ இவன் கண்டிப்பாக நம்மளை பார்க்க நெக்ஸ்ட் இயர் வருவான். ஸோ அந்த இடத்துல நிச்சயமாக நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது. நெக்ஸ்ட் ஒன், சஜஷன். You might want to take a break. You might try this case. You might not see him tomorrow. மைட் அப்படின்ற போது ஒரு ஸ்ட்ராங் சஜஷன், நீ கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சஜஷன் பற்றி சொல்கிறது தான். ஆர்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்ட்ராங்காக நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் நீ இதை கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றத ரொம்ப பொலைட்டாக ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறது தான் மைட். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் யூ மைட் வாண்ட் டு டேக் ஏ பிரேக், நீ கண்டிப்பாக இந்த நேரத்தில் பிரேக் எடுத்தே ஆகணும். யூ மைட் ட்ரை திஸ் கேஸ், நீ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மைட் பொறுத்த வரைக்கும் ரிசீவர்ஸுக்கு நோ ஆப்ஷன்ஸ். யூ மைட் வாண்ட் டு டேக் ஏ பிரேக்னா நீ கண்டிப்பாக பிரேக் எடுக்கணும்னா எடுத்தே ஆகணும், அந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ராங் சஜஷன் கொடுக்கறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கண்டிஷனல். கண்டிஷனல்னாலே இது நடந்தால் கண்டிப்பாக அதனோட விளைவு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் கண்டிஷனல் கிளாஸஸ். அது என்ன நம்ம தனியாக ஒரு கிராமர் கிளாஸில் பார்ப்போம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஐ என்டர் த கண்டெஸ்ட் ஐ மைட் வின் அப்படின்னும் போது, இந்த கண்டென்ட்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணேன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக அதில் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ கேன் வின் அப்படின்றது நான் வின் பண்ண முடியும் அப்படின்றது. ஐ மைட் வின்னா நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் மைட் அண்ட் கேனுக்கு. ஸோ கடைசி ஸ்லைடு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இதனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் மஸ்ட். மஸ்ட் அப்படின்னும் போதே நம்மளோட டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றி பேசுறதா இருக்கும். ஸோ டியூட்டி அப்படின்னும் போதே நம்மளோட கடமைகள் கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா நம்மளோட டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ மஸ்ட் டெல் த போலீஸ் ட்ரூத். இந்த இடத்துல டெல் த போலீஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது அங்கே மஸ்ட் வந்திருக்காது, யூ ஷுட் டெல் த ட்ரூத் அப்படின்னு தான் வந்திருக்கும். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அப்படின்னும் போதே நம்ம என்ன சொல்லி ஆகணும், கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஆனால் ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது அது நம்மளோட விருப்பம், நம்மளோட சாய்ஸ். நம்ம உண்மையை சொன்னாலும் சொல்லலாம், இல்லை சொல்லாமலும் இருக்கலாம். ஆனால் போலீஸ்னு வரும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ அது ஒரு கடமை, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ மஸ்ட் ஒபே த லா, நம்ம கண்டிப்பாக லாவுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் ஒபே பண்ணணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இது மாதிரி கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி இதை பற்றிலாம் பேசுறதுக்கு தான் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நெசசிட்டி அப்படின்னா டிமாண்ட் பண்ணுறது. யூ மஸ்ட் ஹேண்ட் ஓவர் த மணி. ஸோ நீ வந்து மணியை கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ணியே ஆகணும். ஸோ இது மாதிரி டிமாண்ட் வைக்கிறது, அதுக்கும் நம்ம மஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அடுத்து எந்த ஒரு சாய்ஸும் கிடையாது. மஸ்ட்னும் போது நீ கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர்ஸ் அப்படின்னும் போதே தேர் இஸ் நோ அதர் சாய்ஸஸ். நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்த செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும் அப்படின்றது தான் ஆர்டர்ஸ். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், யூ மஸ்ட் லீவ் நவ். இது மாதிரி நம்ம ஆர்டர்ஸ் பண்ணும்போதும் நம்ம மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். லிசனர்ஸ் ஆர் ரிசீவர்ஸ் வந்து நம்மளோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நேரத்தில் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அங்கே அவங்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்காம, சாய்ஸ் எதுவும் கொடுக்காம நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நேரத்தில் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆத் டூ அப்படின்ற இடத்துலலாம் நம்ம அதிகமாக நம்ம இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதே சேம் டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா மஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஆத் டூ யூஸ் பண்ண பழக்கம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் மஸ்ட் யூஸ். there is no difference between them, so you can use must instead of ought to. Okay, so first one பாருங்க, moral duty. we ought to follow our rules அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம must யூஸ் பண்ணாலும் இது தப்பு கிடையாது. we must follow our rules, we ought to follow our rules எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் மஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்த இடத்துல நீங்கள் ought to யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். பட் மோஸ்ட்லி இங்கே யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் மாடல் வெர்ப் வந்து ஷல். ஷல் அப்படின்றது அதிகமாக ஐ ஆர் விக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி ஃபியூச்சர் டென்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஷல் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஆஸ்கிங் அபவுட் வாட் டு டூ. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போதோ இல்லை நம்ம யார்கிட்டயே சஜஷன் கேட்கும்போதோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷல் யூஸ் பண்ணுவோம். ஷல் ஐ டூ தட் ஆர் வில் யூ? இதை நான் செய்யட்டுமா இல்லை நீ செய்யறியா? இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது நம்ம ஷல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃபர். ஷல் ஐ ஹெல்ப் யூ வித் யுவர் லக்கேஜ்? ஸோ கேன் ஐ ஹெல்ப் யூ வித் யுவர் லக்கேஜ் இஸ் ஆல்சோ ரைட். ஆனால் ஷல் ஐ ஹெல்ப் யூ வித் யுவர் லக்கேஜ் அப்படின்னும் போது இன்னும் பொலைட்டாக நான் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறது. ஷல் ஆர் கேன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சஜஷன். சஜஷன் அப்படின்னும் போது ஷல் ஐ கோ தேர்? ஷல் ஐ ரீட் திஸ் புக் டுமாரோ? ஷல் வி கண்டினியூஸ் திஸ்? ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சஜஷன் கேட்கும்போது ஷல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் சப்போசிஷன். ஐ ஷல் டூ இட். ஷீ ஷல் அரைவ் ஹோம் பை மண்டே. மேபி இதை நடக்கலாம், சப்போஸ் இதை நடக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம ஷல் யூஸ் பண்ணுறோம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு நியர் ஃப்யூச்சர் டென்ஸை தான் மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? பட் ரிமெம்பர் இட், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம ஐ ஆர் விக்கு தான் வந்து ஷல் யூஸ் பண்ணுவோம். மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷுட். ஸோ கேனுக்கு ஈக்குவலாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னொரு மாடல் வெர்ப் என்னன்னா ஷுட் அப்படின்றது தான். ஸோ ஷுட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ், ஆப்ளிகேஷன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன், ப்ராபபிலிட்டி, இதுக்கு தான் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அட்வைஸ். யூ ஷுட் ஈட் மோர் ஃப்ரூட்ஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப பொலைட்டாக எங்கெங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணுறோம். அட்வைஸ் அப்படின்னும் போது நம்ம அங்கே அதிகமாக ஷுட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன். யூ ஷுட் வாக் டு ஒர்க். மற்றவங்களுக்கு நம்மளோட ஒப்பீனியன் தெரிவிக்கும் போதும் நம்மளோட சஜஷன் சொல்லும் போதும் நம்ம ரொம்ப பொலைட்டாக பேசும்போது ஷுட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் வாக் டு ஒர்க். நீ வந்து ஒர்க் போகும்போது நடந்து போகலாம், அது வந்து உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றது. யூ ஷுட் சேவ் சம் மணி. நீ வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட ஒப்பீனியன் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப பொலைட் மேனரில் சொல்லணும்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆர் எக்ஸ்பெக்டேஷன். இது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குன்னா இந்த புக் வந்து ஒரு 500 ரேட் இருக்குன்னா இந்த புக் ஒரு 300 இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும் போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ டிக்கெட் டு தாய்லாந்து ஷுட் காஸ்ட் ஏ லாட். ஏன்னா தாய்லாந்து போகிறதுக்கு டிக்கெட் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஷுடன்ட் பி மார்க் ஹவுஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது கண்டிப்பாக அவனோட ஹவுஸ் கிடையாது அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இது மேபி வேறு யார் தான் இருக்கலாம் அப்படின்றதும் நம்மளோட இதுதான் இல்லையா. ஐ ஸ்மெல் சம்திங் குட், தேர் ஷுட் பி ஏ ஹோட்டல் நியர்பை. நான் வந்து இங்கே ஏதோ ஸ்மெல் பண்ணுறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும், பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷுட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மாடல் வெர்ப் இஸ் வில். வில் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் தான். இந்த வில் அப்படின்ற வேர்டை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நியூ அபவுட் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ரூல் தான். ஷீ வில் பி 10 years old next week. We will see you tomorrow. I think I will study harder this time. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்களுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். வில் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துட்டாலே அது கண்டிப்பாக ஃபியூச்சர் டென்ஸை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். வில்லிங்னஸ், ஃபியூச்சரில் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வில்லிங்னஸை பற்றி பேசுறது. ஐ வில் கிவ் யூ a lift. என்னால் உனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியும். ஐ ஹாவ் ஆஸ்க்டு ஹிம் பட் ஹீ வில் நாட் கம். நான் அவன்கிட்ட கேட்டேன் பட் அவன் வரமாட்டான். இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க போகிற வில்லிங்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ரிக்யூஸ்ட். வில் யூ கிவ் மீ ஹர் டெலிஃபோன் நம்பர்? வில் யூ கிவ் திஸ் புக் டு ஹிம் ப்ளீஸ்? நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போதும் இது மாதிரி வில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? என்னடா எல்லா இடத்துலையும் நம்ம ரிக்யூஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எதாவது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா? கடைசி வரைக்கும் பாருங்கள், இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்டர். வில் யூ ஸ்டாப் மேக்கிங் சச் எ நாய்ஸ்? தயவு செஞ்சு சத்தம் போடுறதை நிறுத்துறீங்களா? ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஆர்டராக கேட்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்,
வில் தான் யூஸ் பண்ணுறோம். யூ வில் டூ ஆஸ் யூ ஆர் டோல்டு. நீ சொன்ன மாதிரி நீ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், செஞ்சே ஆகணும். ஸோ ஃப்யூச்சரில் நீ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனல். We faced a lot of conditional classes here, right? So conditional classes will be my next grammar class. So don't miss it, guys. இப்போ இங்க நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். If he says that again, I will be very angry. இவன் வந்து மறுபடியும் இதை சொன்னானா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா எனக்கு கோபம் வந்துடும். ஸோ ஃபியூச்சர்ல நான் கோபப்படுவேன் அப்படின்றத பத்தி பேசுறது. இப்போ ப்ரெசென்ட்ல நடக்குது ஒரு விஷயம், இவன் இதை மறுபடியும் பேசினானா ஐ வில் பி ஆங்கிரி, எனக்கு கண்டிப்பா கோபம் வந்துடும் அப்படின்னும் போதே அது ஃபியூச்சர். ஓகேவா? இஃப் யூ see him, will you tell him that? நீங்க அவரை பார்த்தா அவர்கிட்ட சொல்வீங்களா? இது மாதிரி கண்டிஷனல் கிளாஸ்லேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வில் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும் போது நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, would அப்படின்னும் போது நீங்கள் கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேன் அப்படின்றது ஒரு 100% ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட், ஃப்ரெண்ட்லி எபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டா would அப்படின்றது ஒரு 80% மோர் பொலைட் ரிக்வெஸ்ட். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கேன் யூஸ் பண்ணுறோம். அதுவே நமக்கு தெரியாதவங்க, புது ஆள், இல்லை நம்மளோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது would யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆஃபர். ஐ வுட் ஹெல்ப் யூ வித் ஸ்பானிஷ். என்னால் உனக்கு ஸ்பானிஷ் கற்றுக்க உதவ முடியும், உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் would, கேன் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கேன் அப்படின்றது நமக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம அதிகமாக கேன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் would அப்படின்றது ரொம்ப மரியாதைக்குரியவங்க, ஃப்ரெண்ட்ஸை விட யாருக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் அதிகமாக நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம would யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் ரிக்வெஸ்ட். would you give me the pencil? இதில் will you give me the pencil, can you give me the pencil எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம்ம யாருக்கு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த மாடல் வேர்ப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ would அப்படின்றது நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு தெரியாதவங்க கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக நம்ம யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அவங்களுக்கு ஃபார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம would யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ரெஃப்யூசல். யார்கிட்டையாவது நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதை நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லும்போது would யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், he wouldn't lend the car to me. அவன் என்ன கார் யூஸ் பண்ண விடலை. நெக்ஸ்ட் ஒன், she wouldn't let him use her computer. அவளோட கம்ப்யூட்டரை அவள் யூஸ் பண்ண விடலை. ஸோ இது மாதிரி நம்ம யாருக்காவது ரிக்வெஸ்ட் பண்ணி அதை அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் would யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கண்டிஷனல் கிளாஸஸ் நம்ம கிராமர் கிளாஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் நம்ம டென்சஸ் வச்சு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இஃப் ஷீ ஒன் த லாட்ரி ஷீ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. ஸோ இதில் ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. இஃப் ஷீ ஒன் த லாட்ரி ஷீ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. அவள் லாட்ரியில் வின் பண்ணியிருந்தா இந்த உலகத்தையே ட்ராவல் பண்ணியிருப்பா. ரெண்டுமே ஒரு கற்பனையான விஷயந்தான், ரெண்டுமே என்ன பண்ணல, நடக்கலை. ஆனால் நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் ஐ ஹேட் எ கார் ஐ வுட் ட்ரைவ் அரவுண்ட் த வேர்ல்டு. என்கிட்ட மட்டும் கார் இருந்திருந்தா நான் இந்த வேர்ல்டையே வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயத்த பாஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷனல் கிளாஸஸ்க்கும் நம்ம would தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட்னா ஃப்யூச்சரில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பாஸ்ட்டில் நம்ம யாருக்காவது சொல்லியிருப்போம் இல்லையா, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், he promised he would tutor me. எனக்கு லெசன் எடுக்கிறதா அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஸோ ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்றது பாஸ்ட். ஆனால் எப்போ எடுக்கிறதா ப்ராமிஸ் பண்ணாங்க, ஃப்யூச்சரில் எடுக்கிறதா. ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு பாஸ்ட்டில் நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ஷீ செட் ஷீ வுட் see her sister tomorrow. அவளோட சிஸ்டரை பார்க்குறதா அவள் சொன்னா. ஸோ எப்போ பார்க்க போகிறா, டுமாரோ தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் அதை எப்போ சொன்னாங்க, பாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பாஸ்ட்டில் பேசும்போது நம்ம would யூஸ் பண்ணுறோம். இங்கே he promised he will tutor me. ரெண்டுமே மீனிங் தப்பு கிடையாது. ஆனால் would அப்படின்றது ரொம்ப பொலைட்டான மேனரில் நம்ம பேசுறது, will அப்படின்றதும் ரைட் ஃபார்ம் தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம மாடல் வெர்ப்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா.
இப்போ இதிலே நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஏன்னா ரிக்வெஸ்ட் அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். பர்மிஷன் கேட்குறதுக்கும் நிறைய மாடல் வெர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார்மல் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஃபார்மலாக, அதாவது நம்ம ஆஃபீஸர்கிட்டயோ இல்லை நம்ம கலைக்கிட்டேயோ பேசும்போது என்ன யூஸ் பண்ணுறோன்னா மே யூஸ் பண்ணணும். மே ஐ சிட் டவுன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிக்வெஸ்ட் ஃபார்மலாக கேட்கும்போது மே யூஸ் பண்ணுறோம். அதுவே இன்ஃபார்மல் கேன் யூஸ் பண்ண போகிறோம். கேன் ஐ சிட் ஹியர். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்டலாம் பேசும்போது கேன் யூஸ் பண்ணுறோம். கேன் அப்படின்றது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், மே அப்படின்றது நம்மளோட கோஒர்க்கர்ஸ் இல்லை ஹையர் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அவங்கள விட ஹையர் யாராவது இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பொலைட்டாக கேட்கும்போது குட் யூஸ் பண்ணுறோம். குட் ஐ சிட் டவுன். அந்த பொலைட்னஸ்லேயே நான் கொஞ்சம் இன்ஃபார்மலாக கேட்கணும் அப்படின்னும் போது குட்டுக்கு பதிலாக வுட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? யாருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த மே, கேன், குட், வுட்டோட யூசேஜ் வந்து நமக்கு புரியும். மே அப்படின்றது ரொம்ப மரியாதைக்குரியவங்க, நம்மளோட கோஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறோம். தென் ஹையர் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறோம். கேன் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க இவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். குட் அப்படின்றது அவங்களும் ஹையர் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப பொலைட்டாக கேட்கும்போது குட் யூஸ் பண்ணணும். அதுவே கொஞ்சம் பொலைட்டாக இருந்தால் போதும், நான் ஓரளவுக்கு இன்ஃபார்மலாக பேசுவேன் அவங்கக்கிட்ட அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்கக்கிட்ட வுட் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பர்மிஷன். ஸோ பர்மிஷன் எங்கெங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்? மே, கேன் இந்த மாதிரி விஷயங்களில் பர்மிஷன் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சொன்ன அதே டிஃப்ரெண்ட் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது கேன் யூஸ் பண்ண போகிறோம். அதுவே நம்மளோட கோஒர்க்கர்ஸ் இல்லை ஹையர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசும்போது மே யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாசிபிலிட்டிஸ். பாசிபிலிட்டிஸ் நம்ம எங்கெங்கே பார்த்தோம்? கேனில் பார்த்தோம், குட்டில் பார்த்தோம், மைட், மே, இது எல்லாத்துலேயுமே நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கேன் அப்படின்ற போது என்னால் கண்டிப்பாக 100% முடியும் அப்படின்றதுக்கு நம்ம இங்கே கேன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் கேன் ரைன் சம்டைம்ஸ், கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குட் அப்படின்போது கேன் கம்பேர் பண்ணும்போது குட்டுக்கு வந்து ஒரு 60% தான் வாய்ப்பு இருக்கும். இட் குட் ரைன், மழை வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக மழை வரும்னு சொல்கிறதுக்கும் மழை வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம இங்கே குட் அண்ட் கேன் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாசிபிலிட்டிஸ்லேயே மைத் இருக்கு இல்லையா. மைத் வந்து மேயை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மின்னு வச்சுக்கலாம். மே அப்படின்றது ஒரு 80%. ஸோ குட் அப்படின்றது 60%னா மே அப்படின்றது ஒரு 80% மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுவே அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது மைத். ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியாக இருக்குது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னும் போது நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். அதை விட கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது மே யூஸ் பண்ணுறோம். அதை விட கம்மி தான் வாய்ப்பு அப்படின்னும் போது மைத், அதுக்கும் கீழே குட். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண நமக்கு புரியும். ஓகேவா. ஃபைனலாக வில் அப்படின்னாலே நமக்கு தெரியும். வில் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸை தான் வந்து குறிக்கும் அப்படின்றது. லுக் அட் த ஸ்கை, இட் வில் ரைன் சூன். வானத்தை பாரு, மழை வர்ற மாதிரியே இருக்குல்ல. இதில் பாசிபிலிட்டிஸ்க்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறது சும்மா ஒரு ஃப்யூச்சர் டென்ஸை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆப்ளிகேஷன் அப்படின்ற போது ஃபுல், பார்ஷியல், தென் பார்ஷியல், லெஸ், காமன், இந்த மாதிரி நம்ம அதை 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ மஸ்ட் அப்படின்னும் போது நீ ஆர்டர்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லும் போது அங்கே வந்து நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதுவே ஆப்ளிகேஷன் பார்ஷியல் அப்படின்னா நான் சும்மா ஒரு கருத்து தான் கொடுக்குறேன், நீ வேணும்னா செஞ்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம் அப்படின்னும் போது நம்ம அங்கே ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆத் டூ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, பட் ரொம்ப பொலைட்டாக நம்மளோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆத் டூ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ். ஸ்ட்ராங்கர் தென் ஷுட். அதாவது லாஜிக்கல் கன்க்ளூஷன்னா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து போய் சேர அங்கே 1 hour ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் ஆகும் நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மஸ்ட். ஓகேவா. கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம அங்கே போய் சேரத்துக்கு 1 hour எடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் லாஜிக்கல் கன்க்ளூஷன். அதுவே ஷுட் அப்படின்னு வரும்போது மேபி எடுக்கலாம், இங்கேருந்து போகிறதுக்கு 1 hour ஆகலாம், ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க மாடல் வெர்ப்ஸ்லாம். மாடல் வெர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம், பிளேஸ், பர்சன் இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருந்தால் நம்ம இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ
டெய்லி ஒரு மாடல் வெர்ப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு இப்போ கேன் அப்படின்னு எடுத்தோன்னா கேனில் நம்மளால் எவ்வளோ சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு க்ரியேட் பண்ணுங்க. தென் அது கூடவே அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் மாடல் வெர்ப்ஸை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். If you have any doubts, ask me in comment section. Okay? Let's meet in next video. Thanks for watching. Bye bye guys.